ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல வானதி இருந்துட்டு பாண்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. என்ன வானதி இப்போதான் வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்கவும், ஆமாங்க இப்போதான் வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி உட்காருங்க வானதி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இல்லை இல்லை, வரும்போது நானே டீ வச்சு குடிச்சிட்டு தான் வந்தேன். ஓ அப்படியா, உங்களுக்கு டீ நல்லா போடுவீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் உங்கள் அளவுக்கெல்லாம் நான் எனக்கு போட வராதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பாண்டிக்கிட்ட பேசுகிறதுக்காக வந்தேன். சரி சரி, நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அங்கேருந்து ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. என்னடி உனக்கு பிரச்சனை? அவங்க நல்லா தானே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நீ என்னடனா வேண்டாம் வெறுப்பா அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற. பின்ன நான் வரதையும் இந்த வீட்டுக்கு உன்னை பார்க்குறதுக்காக சும்மா 1008 கேள்வி கேட்டுட்டு இருந்தா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படி தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதெல்லாம் விடுவான் பாண்டி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். அந்த மெடிக்கல் ஷாப்காக என் அப்பா எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு. இதை அட்வான்ஸாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. வேறு ஏதாவது அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? நகையை வந்து என்னவே மீட்டு எடுத்துக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நகைக்கான வட்டியும் என்னவே கட்ட சொன்னாங்க. நீங்களே வச்சுக்கோங்க, அது சேஃபாக இருக்கும். என்னால் முடியாத போது நீங்களே கட்டி மீட்டுக்கோங்க நானே சொல்லிட்டேன். அவங்க வச்சு கொடுக்குறதே எவ்வளோ பெரிய விஷயம், ஆனால் நீ இப்படி பேசிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அதுக்கும் திட்டிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.